ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஐயோ அழுது அம்மாலாம் காலில் விழுந்து அதான் நான் அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னப்போ அஞ்சு வனப்பு வைக்க ஏன் அப்படி சொன்னேன்னா இந்த தாய் என்னோட தாய் தான். ஒரு 13 வயசுல தொடங்கினது 34 முடியுதுங்க ஐயா. கணக்கு பார்த்தா 22-23 வருஷம். என்னோட இளமையெல்லாம் வெறும் போதை மையம். கண்ணதாசன் கனவு மையம்னு சொன்னார். இந்த போதை என்ன பண்ணுறதுன்னா நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிடுறேன். நீ யார் அப்படின்னு கேட்டு பெத்த தாய் தகப்பனே கேட்டுச்சு. அவருக்கு முறைப்படி அசிஸ்டன்ஸ்னு ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. என்னை அந்த கேட்டகரியில் அவர் வைக்கல. ஆமாம், நான் பார்த்த நிறைய நல்ல மனிதர்களில் அவரும் நல்ல மனிதர். அதை வேணா நான் உறுதியாக சொல்லுவேன். ஆனால் அப்படிதான் இருந்தார் அவர். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத ஒரு மனுஷன். கடுமையாக பாடலுக்காக உழைப்பார். போகிற போக்கு ஓவராக போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவார் அவர். அவர் இந்த பழக்கத்தில் உங்களுக்கு தெரியாது? நல்லா தெரியும். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா. நானும் அதே பழக்கத்தில் ஊறி போய் அந்த பழக்கத்தை ஒரு ப்ரைடாக நினைக்கிற ஒரு ஆள் நான். அப்போ அந்த அடிப்படையில் நமக்குள்ள இருக்கக்கூடிய நாமெல்லாம் யார், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரதான் அப்புறம் இறைவனுடைய அருள் இதெல்லாமே சேர்ந்து தான் சரி இல்லை இந்த பக்கம் ஒரு வாழ்க்கை இருக்குது. சரி, சினிமா கம்பெனி ஒரு பணத்தை இல்லாமல் சேஃப்டியாக வச்சுப்பாரா? பணம் பெருசாக விட்டது தான், நிறைய விட்டது தான் அதிகம். ஒரு கட்டத்தில் அவருடைய முடிவு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? உங்கள் கேரியர் நீங்கள் ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான கவிஞர். நீங்கள் அது நல்லாவே தெரியுது உங்களுடைய பாடலை பார்க்கும்போதே. ஆனால் நடுவில் சில பக்கங்களை காணுங்கிற மாதிரி நடுவில் உங்கள் வாழ்க்கை பாட்டு எழுதியிருந்தேன் அந்த படத்துக்கு. நடுவில் சில வருடங்களை காணுங்கிறப்பல நடுவில் நீங்கள் உங்களுடைய இந்த தீய பழக்கத்தால் ஆமாங்க ஆமாம் என்ன உங்கள் லைஃப்பை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. அது வருத்தமான விஷயம். நீங்களே ஒத்துட்ருக்கீங்க. ஆமாம். அதனால் நீங்கள் நல்ல படங்கள் வாய்ப்புகளை இழந்துட்டீங்களே. ஏன்னா உங்களுடைய அந்த இதை பார்த்தா கிராஃபை பார்த்தா நிறைய படத்துக்கு நீங்கள் நிறைய பாட்டு எழுதியிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸில் ஓரளவு நல்ல மியூசிக் டைரக்டர்லாம் உங்கள்கிட்ட வர பயந்துட்டாங்களோ? அது ஒரு காரணம் சார். ஆமாம், என்னுடைய அந்த வாழ்க்கை முறை ஒரு காரணம். எதையுமே அந்த ஃபால்ஸ். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டில் கார்த்திகை பிடிக்கிட்டு எங்கே இருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நிறைய படங்கள் என்னை அழைச்சி கூப்பிட்டு பேசுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கும், பெரிய பெரிய கதாநாயகங்களாக இருப்பாங்க. நான் தனிப்பட்ட முறையில் மெனக்கடவே தேவையில்லை. அந்த பாடலை ஒழுங்கு எழுதி கொடுத்துட்டுனா அவங்களே எனக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரி, அப்படியான படங்கள் நிறைய வந்தது தான். என்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பழக்க வழக்கங்கள்னால ஒரு டிசிப்ளின் கிடையாது எனக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பாக பாடல் துறையை பொறுத்த வரைக்கும் அந்த டிசிப்ளின் இருக்கணும். வாழ்க்கைக்கே அந்த டிசிப்ளின் இருக்கணும். அந்த ஒழுங்கு இல்லைன்னா, ஒழுங்கு நான் இந்த சென்ஸ் நம்ம அந்த ஆர்டர்லேயே இருக்கணும். அது எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன் உங்களுக்கு கட்டுப்படுத்த யாரும் இல்லையா? இருந்தாங்க, கேட்குற மனநிலையில் நான் இல்லை. அதான் அந்த ஃபால்ஸ் பிலீஃப்னு சொல்லுவாங்களே, தப்பான ஐடியாலஜிஸ். விட்டேத்தியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளேயே இருந்துட்டேன். கட்டுப்படுத்துறவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கேவலமாக. இல்லை, எந்த சரக்கும் இல்லாதவன் அவன் பாட்டில் மனம் போன போது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா சுற்றிட்டு இருப்பான். எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு நான் அப்படி இருப்பேங்கிறது சரியில்லையே. அது தெரில, அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அது ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருந்த பலகாலம். அப்புறம் திருவண்ணாமலை சிவன் தான் கொஞ்சம் உள்ளே இறங்கி மாற்றி விட்டாப்புல. அது மாதிரி நிறைய பேர் மாற்றி விட்டுருக்காங்க. இப்போ நிறைய பேரோட அன்பு, அம்மா அப்பாவோட அன்பு, அந்த அன்போட காத்திருப்பு, அன்போட சகிப்புத்தன்மை, இதெல்லாம் மாற்றி விட்டுச்சு. நிறைய காரணங்கள் இருக்குது மாற்றி விட்டது. அப்படியான காலகட்டத்தில் நிறைய படங்கள் என்னை கூப்பிடுவாங்க, என்னை ரெஃபர் பண்ணுவாங்க. ஜிப்ரன்லாம் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்காரு பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம். டி இமான் படத்தில் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரு அருமையான படங்கள்லாம். அதெல்லாம் அது இப்போ படமாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பெரிய உயர்ந்த படங்கள் தான். ஆனால் அது உங்கள்கிட்ட ரீச் ஆகாது. அந்த தகவலே உங்கள்கிட்ட ரீச் ஆகிருக்காது. நான் போய் மெட்டெல்லாம் கூட சில படங்களுக்கு வாங்கியிருக்கேன். மெட்டையும் வாங்கிட்டு போயிடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆகிடுவேன். ஏதோ மறுவாழ்வு மையத்தில் இருந்தீங்கல்ல? நான் நிறைய மறுவாழ்வு மையத்தில் இருந்திருக்கேன். அங்கே உங்களுக்கு தகவல் வந்துடும். அங்கே உங்கள் யாராவது மூலியமாக உங்களுக்கு தகவல் வந்துடும். ஆமாம் ஆமாம். 96 படம்லாம் மறுவாழ்வு மையத்துலேருந்து எழுதுனது. ஆமாம், பைக்கில் போயிட்டு ஒரு வாரம் சொல்லுங்க. ஆமாம், ஒரு டிசிப்ளினுக்குள்ளே நான் வராதனால சரியாக இது பண்ண முடியல. ஃபோக்கஸ்டே ஆகாது மைண்டு. பாடல் எழுதிடுவேன். நீ உட்கார வச்சு டியூனை கொடுத்துட்டாங்கன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் பாட்டு முடிஞ்சிடும். இப்போ இருந்த வேகத்தோடு அப்போ நல்ல வேகமாக இருந்தது மைண்டு. அப்படியே பெருக்காக தான் இருக்கும், அப்படியே ஒளி வெள்ளமாக தான் இருக்கும். ஒரு ஃப்ளாஷில் பாட்டு முடிஞ்சிடும். பாதி பாட்டு சிவன் கோயில் வாசல் எழுதியிருக்கீங்க. ஆமாம், அப்படி தான் மைண்டு அங்கே அப்பயும் இப்பயும் மாறவே இல்லை. ஆனால் அந்த பழக்கங்கள்னால என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிவாக நான் இல்லை. ஃபிசிக்கலாக நான் அங்கே அப்ரோச் ஆகணும் இல்லையா. அங்கே ஃபிசிக்கலாக நான் அவங்ககிட்ட இருக்கணும், நான் இருக்க மாட்டேன். அப்போ சாப்பாடுலாம் என்ன பண்ணீங்க அந்த காலத்தில்? அது பெற்ற அப்பா அம்மா அவங்க பெத்த புண்ணியத்துக்கு சாப்பாடு போட்டாச்சு, கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் எந்த அறை எடுத்து எங்கே இருக்கணும் அந்த அறையில் இருக்கிற எல்லாத்தையும் கையில் காசு கொடுக்காம அங்கெல்லாம் கொடுத்து வச்சுருவாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் அதான் பண்ணுறாங்க. அவங்க சம்பாதிக்கிறோம் பிடிக்கிறோம் அதெல்லாம் மீறி. உங்கள் சொந்த ஊருக்கு சேலம்? சேலம்.
அப்பா அம்மா இங்க மெட்ராஸ்ல இருக்காங்களா? அவன் இப்போ மெட்ராஸ் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அவங்க வந்து அப்பா அம்மா ஏன் ஏன் இப்படி வீணா போற இவ்வளவு திறமையை வச்சுட்டு திட்ட மாட்டாங்களா? ஐயோ அழுது அம்மாலாம் காலில் விழுந்து, அதான் நான் அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னப்போ 5 வனப்பு வைக்க ஏன் அப்படி சொன்னேன்னா, இந்த தாய் என்னோட தாய் தான். மணி சார் என்கிட்ட சொல்ல சுச்சுவேஷன் வரக்கூடிய தாய் என் தாய் தான். ஆமாம், இந்த பூமியில் இந்த புள்ள என்னாக போகுது எனக்கு பயமாக இருக்குதே அப்படின்னு ஒரு தாய் நினைக்கிறா இல்லைங்களா? அந்த தாய் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தாயுமே தான். அந்த என்னோட தாய் மனசில் வச்சுக்கிட்டு என்னோட அம்மா என்னை பார்த்து, என்ன கண்ணி இப்படி போகிற, நீ போகிற பாதை எப்படி இருக்கு போக தெரியுமா, நீ உன்னோட ஆட்டிடியூடுக்கு நீ என்ன ஆக போறியோ எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஏக்கத்தோடு தான் எங்கள் அம்மா இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அம்மாவோட தான் இருக்கீங்க? ஆமாம், அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் பக்கமாக இருக்கும், பார்த்துக்கிற இடத்துல இருக்கும். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இப்போ? ஆமாம், போதை பழக்கத்தெல்லாம் விட்டு திருமணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கான். பாப்பா என்ன படிக்குது? யூகேஜி போக போகிறான். கல்யாணம் எப்போ நடந்தது? 2019 ஐயா. 96 வெளியே வந்து அதன் பிறகு. இந்த பழக்கத்தில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? ஒரு 13 வயசில் தொடங்கினது 34 முடியுதுங்க ஐயா. அது கணக்கு பார்த்தா 22-23 வருஷம். என்னோட இளமையெல்லாம் வெறும் போதை மையம். கண்ணதாசன் கனவு மையம்னு சொன்னார். ஆமாம் ஆமாம். இளமையெல்லாம் வெறும் போதை மையம். அதனால் பெற்றது என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். நிறைய அனுபவங்கள் அது கொடுத்துச்சு. இப்போ அது பாடலாக பயன்படுது. இழந்தது நிறைய நல்ல நல்ல நண்பர்கள் இழந்திருக்கேன். என்னுடைய இளமையோட துடிப்பை நான் இழந்திருக்கேன். இன்னும் எவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ என்ன குறிப்புகள் எடுத்திருக்கலாம். இப்போ நான் மீண்டும் செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி படித்ததை மீண்டும் படிக்கணும். ஏன்னா நினைவு தப்பிருச்சு. இப்போ நினைவுலாம் சரியா? இப்போ மீண்டும் அந்த சேது படத்தில் ஒட்டுமை அந்த மாதிரி இப்போ தான் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா மனசில் தங்கனை வச்சு, கண்ணதாசன்லாம் மனசில் தங்கனை வச்சு அவ்வளோ எழுதினார். அவ்வளோ இருந்தாலுமே அவர் எனக்கு அப்படி நினைவு இல்லை. மறதிகள் நிறையா இருக்குது. ஒரு திருக்குறளை ஒரு 10 முறைக்கு மேலே நான் படிக்கணும், படித்து மண்டைக்குள்ளே ஏறணும். உங்கள் கவிஞர்கள் வட்டாரம் அல்லது வந்து மற்றவங்களாம் வந்து உங்களை தேடி வந்து ஏன் இப்படி வீணாக போகிறேன்னு கேட்கலையா? நான் கேட்குற மாதிரி இடத்துல நான் யாருமே வைக்கலைங்க ஐயா. அந்த போதை என்ன பண்ணுறதுங்கன்னா, நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிடுது. நீ யார் அப்படின்னு கேட்டு, பெத்த தாய் தகப்பனே கேட்டுருச்சு, கடவுளை கேட்டுருச்சு. கடவுள் நீ நானும் ஒன்று, உனக்கு உள்ள இடம் வச்சிருக்காங்க, எனக்கு வெளியே வச்சிருக்காங்களாம் கேட்டுருங்க. சிவனை போய் லிங்கத்தை போய் கேட்டுருங்க. அது எந்த ஊர் லிங்கம்? அது போரூர்லேருந்து பாய்கடன் ஒரு ஸ்டாப் இருக்குது. ஆமாம், அங்கே அந்த பாய்கடை ஸ்டாப்புக்கிட்டே இருக்குது. அந்த மறுவாழ்வு மையமும் இருக்குது, முன்னாடி கோயில் இருக்குது. ஆமாம், ரோட்லேயே இருக்கும் அந்த கோயில். ஆமாம். எப்போ நீங்கள் வந்து நாமுத்துக்குமார்ட்ட சேர்ந்தீங்க? வெண்ணிலா கபடி குழு எனக்கு விருது கொடுக்குறாங்க. நான் எழுதின பாட்டுக்கு வளர்ந்து வரும் பாடலாசிரியர் அப்படின்னு ஒரு விருது. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்களில் அவரும் ஒருத்தர். அவர் லிங்குசாமி அண்ணன், அறிவுமதி அண்ணன், இவங்கெல்லாம். மேடையில் நான் இப்போ விருது வாங்கிட்டு கீழே வரும்போது கை கொடுத்து, மகிழ்ச்சி தம்பி ஓய்வாக இருக்கும்போது அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அந்த நாள்லேருந்து அவர் எனக்கு குருநாதர் மாதிரி ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு நான் அவர் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்க ஆரம்பித்தேன். அது திடீர்னு கூப்பிடுவார், போவேன். சில நாள் போய் அங்கே இருப்பேன். அசிஸ்டண்டாக உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாரு அவர்? பெருசாக எந்த வேலையும் இருக்காது. வர டியூன்ஸ் நம்ம கேட்கணும், அந்த டியூன்ஸ்க்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த டியூன்ஸ் வரிகளை போடணும். சரி, ஆமாம், வரி போட்டு நம்ம ப்ராக்டிஸ். அவர் போட்டதை நீங்கள் பார்ப்பீங்களா அல்லது நீங்களே போட்டு அவர்? சில சமயம் ஒன்றாவே உட்காந்து, அவரு கண்ணதாசன் மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து எழுதுறது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அவன் வரகாவி மாதிரி ஆகிட்டார் அவர், நாமத்துக்குமார். அவருக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல. அவன் பேனா வேண்டாம், மெட்டை கேட்பாரு, சொல்லுவார். அப்போ நாங்கள் அப்படியே காப்பிரைட் பண்ணுவோம் சொல்ல. அவருக்கு முறைப்படி அசிஸ்டன்ட்ஸ்னு ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. என்னை அந்த கேட்டகரியில் அவர் வைக்கல. ஆமாம், ஆனால் விருதுகிறதுலாம் வாங்கிட்டு நம்ம பாட்டு எழுதிட்டு இருக்கோங்கிறதுனால முத்துக்குமாரன் ஆஃபீஸ் காலையில் வந்து இரவு வரைக்கும் அங்கே இருந்துட்டு போகிற அசிஸ்டன்ஸும் இருந்தாங்க. அவர் வரிகளை சொல்லும் போதே அவர் போதையில் இருப்பாரா? அது நான் அந்த விஷயத்தை சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா அவர் இப்போ இல்லை. சரி, வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, நான் பார்த்த நிறைய நல்ல மனிதர்களில் அவரும் ஒரு நல்ல மனிதர். அதை வேணா நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா அப்படிதான் இருந்தார் அவர். எந்த ஒரு ஒளிவுமுறையும் இல்லாத ஒரு மனுஷன். கடுமையாக பாடலுக்காக உழைப்பார். ஒரு பாட்டுக்கு 5 ஆப்ஷன்ஸ் 6 ஆப்ஷன்ஸ் கேட்டாலும் 10 ஆப்ஷன்ஸ் கேட்டாலும் சலிக்காமல் கொடுப்பாங்க. படிப்பாப்பில் நல்லா, ரொம்ப மெனக்கெடுவாப்பில். ஆமாம், அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அந்த பாடலுக்கு நியாயம் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அவர் போய் சான்ஸ் கேட்க மாட்டார்ல? ஆரம்பத்தில் கேட்டிருக்காரு, என்னெல்லாம் திட்டிருக்காரு. ஆமாம், நீ போய் வாய்ப்பு ஏன் கேட்க மாட்டேற யார்ட்டையும். அது என்னோட இப்போ சுபாவத்தில் ஒன்று என்னென்னா, இப்போ எடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. எனக்கு என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியாது, அப்படியே இருப்பேன். ஆனால் அவர் என்னன்னா, நல்ல ஒரு பாடல் ஹிட் ஆனாலுமே நேராக வந்துடுவாங்கன்னு இருக்கக்கூடாது. நீ போய் அப்பப்போ உனக்கு பிடிச்ச இயக்குனர்கள் நல்லா வந்துட்டு இருக்கவங்களுக்கு போய் எனக்கு நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லணும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அவரோட லிட்ரேச்சர் ஒர்க்கில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்லை, லிட்ரேச்சர் ஒர்க்கில் நம்ம இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ண முடியாது. கவிதை பொறுத்த வரைக்கும் உரைநடையில் கூட யாரோ ஒருத்தர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம். கவிதையை தனியாக ஒருத்தனுக்குள்ள முகிழ்த்து வர்றது தான். ஆமாம், அதுக்கு இன்னொருத்தரோட துணையே இல்லை. சரி, அவருக்கு இந்த மாதிரி பழக்கம் வந்து அவருடைய உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை அவருக்கும். அப்போ நீங்கள் அவரையே திருத்த முயற்சி பண்ணல? இல்லை, எனக்கே தெரியலையே. முத்துக்குமார் அண்ணா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நீ சாப்பிடாதான் பாரு, நீ போகிற போக்கு ஓவராக போயிட்டு இருக்கேன்னா சொல்லுவார் அவர். அவர் இந்த பழக்கத்தில் உங்களுக்கு தெரியாது? நல்லா தெரியும்.
நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? நானும் அதே பழக்கத்தில் ஊறி போய் அந்த பழக்கத்தை ஒரு ஒரு ப்ரைடாக நினைக்கிற ஒரு ஆள் நான். அப்போ நான் குடிகாரன்டா, எப்படி குடிப்பேன் தெரியுமா அப்படின்றதுல ஒரு கர்வம் கொண்ட ஒரு மனிதனாக எப்படி இன்னொருத்த போய் குடிக்காதுன்னு சொல்லுவோம். அதான் நான் சொல்லி என்னோட ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் ஒன்று அதுவும். தவறான விஷயத்தில் நான் நம்பர் 1 அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு பெருமை இருக்கு இல்லைங்களா? அப்படி தான் நான் தெரிஞ்சேன். ஊர் சைடு தான் அப்படி சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. நான் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்தவன் தானே, அதனால் அந்த புத்தி அப்படியே இருந்தது. அப்புறம் அந்த வாழ்க்கை, இந்த அனுபவம், இந்த மனிதர்கள் காட்டுற அன்பு, அந்த அடிப்படையில் நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளாம் யார், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வர வரதான் அப்புறம் இறைவனுடைய அருள் இது எல்லாமே சேர்ந்து தான் சரி, இல்லை இந்த பக்கம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. முத்துக்குமாருடைய ஃபேமிலி யாருமே கவனிக்கலையா? இதை பார்த்துட்டு அவரை ஒன்றும் சரி பண்ண முடியலையா? எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. நான் பெருசாக அவங்களோட பழக்கம் இருந்ததில்லை. நான் படுக்க அங்கேருந்து அண்ணன் கூப்பிடுவார், வருவேன் போவேன், அப்படி தான். நான் அண்ணனை அப்படி பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல உள்ளம் படுத்த ஒரு பாடலாசிரியர்னு ஒரு கவிஞன், தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கக்கூடிய, வாசிட்டே இருக்கக்கூடிய, நிறைய படிப்பார். சுறுசுறுப்பாக. ஆமாம், நல்லா படிப்பார். நவீன இலக்கியங்கள் தீவிரமாக வாசிப்பார், மரபையும் வாசிப்பார், பரமொழி இலக்கியங்கள் மொழிபெயர்ப்பு படிப்பார். இப்படி ஒரு பரந்த வாசிப்புள்ளவர். சரி, சினிமா கம்பெனிலேருந்து ஒரு பணத்தெல்லாமா சேஃப்டியாக வச்சுப்பாரா? பணம் பெருசாக விட்டது தான், நிறைய விட்டது தான் அதிகம் நான் பார்த்த வரைக்கும். ஆமாம், அது நம்ம இப்படி இருக்கும்போது இருக்க முடியாதுங்க ஐயா. நீங்கள் பணத்தை பற்றின தாட்ஸே உங்களுக்கு இருக்காதுங்க. போதையின் உச்சத்தில் நல்லா அடிக்டாக இருந்ததுனால சொல்கிறேன், பணத்தை பற்றின தாட்டே இருக்காது. ஆமாம், இல்லை இப்போ நிறைய பேலன்ஸ் வைப்பாங்க, எல்லாருமே பாதி பேலன்ஸ். பொதுவாக நீங்கள் போதையில் இல்லைனாலும் பேலன்ஸ் வைப்பாங்க. அது தப்புன்னா இல்லை, தப்பும் சொல்லாத, அது அப்படி தான் இயங்குது உலகமும். அதை சரியாக கேட்டு வாங்குறது, அது சரியான முறையில் வாங்குறது நம்மளுடைய புத்திசாலித்தனத்துலேயும் ஒன்று. இல்லை, இப்போ இன்னைக்குள்ள சில கவிஞர்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க காசு வாங்குறதுல. அதுவும் சேர்த்து தான் அந்த பாடலுக்குள்ளே வரும். நம்ம இந்த பழக்கத்துக்குள்ளே ஊறி போகும்போது நமக்கு அந்த தாட்டே இருக்காது. அந்த நேரத்துக்கு போதையாக இருக்கணும், அந்த நேரத்தில் நமக்குள்ளே வரக்கூடிய பாடல் கவிதையை கொடுத்துட்டு நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற தாட்டு தான் எனக்குலாம் இருந்தது. நானும் ஆரம்பத்தில் நிறைய படங்களுக்கு என்ன காசு கொடுத்தாலும் வாங்கிப்பேன். அதன் பிறகு தான் நம்ம நல்ல அமௌண்ட் வாங்கினான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்டத்தில். ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அந்த உயிர் போகலை அப்படின்னா வேற மாதிரியான ஒரு இன்னும் அடுத்தடுத்த உயரங்கள் என்ன பார்த்துருப்பாரு. இப்பவும் இந்த உயரம் அவருக்கு மட்டும்தான், வேற யாரும் அந்த இடத்துல போய் உட்காரவே முடியாது. இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ அருமையான பாடல்கள், 41 வயசு தானே அவருக்கு. ஆமாம், இவ்வளோ அருமையான பாடல்கள்லாம் கொடுக்க முடியாது. இந்த வெயில் திரைப்படத்தில் ஆகட்டும், எக்ஸ்ட்ராடனரியான பாட்டு எழுதியிருக்கு. ஒரு கட்டத்தில் அவருடைய முடிவு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அவருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கும். ரொம்ப உடம்பு முடியாமல் போய் தூக்கமின்மை, அதை ஒரு போதையினால் என்னென்ன வருமோ அது எல்லா கஷ்டம் வந்துருச்சு. அவரோட நீங்களும் சேர்ந்த பழக்கத்தில் ஈடுபட்டீங்க. உங்கள் ஹெல்த்தெல்லாம் நீங்கள் செக்அப்லாம் பண்ணிட்டீங்களா? நான் ரிஹாப் அடிக்கடி போகிறதுக்கு என்னென்னா, எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல் நம்ம பாட்டில் சொல்கிற மாதிரி உள்ளிருந்து பேசும் அந்த ஒத்த குரல் போதும் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது அனுபவத்துலேருந்து எழுதுறது தான். எனக்கு எப்பவுமே ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ எதுக்காக இங்கே வரலன்னு சொல்லும். அலூஷனா டெலியூஷன் கூட சொல்லிக்கலாம். அதை இப்போ அந்த இறை செய்தி கூட நான் டெலியூஷனாக தான் பார்க்குறேன். டெலியூஷன் நல்லது தான். சரி, அப்போ கவிதை எழுதுறது ஒரு பிரமையில தான் எழுதுறோம். எழுதும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எந்த பிரச்சனை இல்லை, மூட்டு வலி இருக்குது, தூக்கமின்மை போயிடுச்சு. ஏன்னா அந்த பீரியடில் வந்து நம்ம உடம்புல என்ன டெபாசிட் பண்ணணுமோ அதெல்லாம் வேலை காட்டும்ல, அதுக்காக சொல்கிறோம். ஆமாம், எல்லாமே வெளியே போயிடுச்சு. ஒரு 6 வருஷம் ஆச்சு நான் போதை விட்டு. ஆரம்பத்தில் திடீர்னு நினச்சி உட்காந்துப்பேன், அந்த காதில் குரல் கேட்கும். இப்போல்லாம் இல்லை, உடற்பயிற்சி மற்ற விஷயங்கள்லாம் அதை கரெக்டாக பண்ணுறீங்களா? உடற்பயிற்சின்னா என்ன, நடைப்பயிற்சி பண்ணுறேன். அது போருமே. தியானமெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அது பண்ணுறதில்ல, மீண்டும் பண்ணணும். இப்போ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டேன். இப்போ தான் உலகம் புரியுது. உலகம் எவ்வளோ அழகானதான். உங்களுக்கு உலகம் புரிய இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. ஆமாம், 42 வயசு ஆகிப்போச்சு. நல்ல நண்பரையும் இழந்துட்டீங்க அதில், இந்த நடுவில். ஆமாம், ஒவ்வொருத்தராக தேடி மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு நினைவு மனசுக்குள்ளே இருந்து யாருக்கெல்லாம் ரொம்ப தப்பு செஞ்சுருக்கோம், யார்கிட்ட வன்மையாக பேசியிருக்கோம் அப்படின்னு நினைவு இருக்கோ அவங்ககிட்டலாம் கூப்பிட்டு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் நிறைய பேர் ரொம்ப புண்படுத்தியிருக்கேன், ரொம்ப ஆழமாகவே புண்படுத்தியிருக்கேன். அது அப்போ தெரியல, அது ஒரு போதையும் அகந்தையும் கலந்த ஒரு நிலை. அது நீ கடுமையான கோபக்காரரா நீங்கள்? அந்த டைமில் இருந்துங்க. இப்பவும் இருக்குது, கோவம் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக கோவம் இருக்குது. ஏன்டா போர்லாம் வச்சுட்டு பைத்தியக்காரங்களா, அந்த கோவம் இருக்குது. ஏன் நிறவெறியாக இருக்கீங்க, ஏன் இனவெறியா, ஏன் சாதி வெறியாக இருக்கீங்க, ஏன் ஆண் பெண் இருக்கீங்க, ஏன் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, இந்த கோவலாம் இருக்குது. அப்போ இருந்த கோவம் எல்லாமே நியூசன்ஸான கோவமாக தான் இருக்கும். நான் வரும்போது ஏன் எந்திரிச்சு நிக்கலங்கிற மாதிரி கோவலாம் நான் பட்டிருக்கேன். நான் கவிராஜாடெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கோவலாம் தேவை. அது அகந்தையின் கோவம் இப்போ இல்லைங்க ஐயா. உங்களுக்கு கட்சி அரசியல் ஈடுபாடு இல்லை? எதுலையுமே இல்லைங்க ஐயா. திராவிட சித்தாந்தத்தெல்லாம் ஈடுபாடு உண்டா? இல்லை. தலித் இலக்கியம்லாம் படிப்பீங்களா? இலக்கியமாக படிப்பேன். இலக்கியமாக எல்லா தரப்பையும் நான் படிப்பேன். திராவிட இலக்கியங்கள் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்டும். ஒரு அரசியல் முன்னெடுப்பு, அரசியல் விடியல், அதற்கான எல்லா முன்னெடுப்புகளும் இங்கே வேணும். அதுவுமே கட்சிக்குள்ள ஒரு குழுவாக மாட்டக்கூடாதுங்கிறது தான். நம்ம மண்ணில் போய் படுக்கும்போது கூட எந்த கட்சி குழுவாக வந்து படுக்க போதா கிடையாது. நம்ம வாழும் போது, நம்ம துயரத்தில் இருக்கும்போது ஒரு ஆறுதல் சொல் அதை போய் நம்மளுக்கு பண்ணிட முடியுமா? பண்ணாது.
ஒரு மேன்மையான கொள்கை அப்படின்னா மேன்மையான கொள்கையை அதை முடிஞ்ச வரைக்கும் நான் பின்பற்றேன். எப்பயிலேருந்து உங்களுக்கு வந்து ராமலிங்க சுவாமிகள் மேலே ஒரு பக்தி வந்தது? ரொம்ப சின்ன வயசுலேயே உண்டுங்க. எங்களோட தாத்தா வந்து அந்த வழியில் தான் இருந்தார். என்னோட அப்பாவோட வழி தாத்தா. ஓ, அந்த அந்த இது. ஆமாம், அந்த பிளட்டும் இருக்குது ஒரு பக்கம். இன்னொன்று, எனக்கு இந்த போதையெல்லாம் விடணுங்கிற கட்டம் வந்த பிறகு நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேங்க. மெய்யியல் நூல்கள் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் அந்த தாட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம். அது என்னென்னா, வேதாத்திரியோட ஒரு சொல் ஒன்று அது மண்டையில் நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆழியார் டேம். ஆமாம், அவர் அங்கேயும் போயிருந்தேன் நான் அப்புறம் பிறகுலாம். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். இது எங்கேயோ நான் படிச்சுட்டேன். இதனால் பயங்கரமாக ஒரு பொய்ட்டிக்காக கிடையாது, ஒரு நல்ல சவுண்டிங்கோடு இருக்க பாட்டு மாதிரி. அப்படி தான் அதை முதல்ல உள்ள வாங்கினேன். பிறகு எனக்கு தேவைப்படும் போது அது உள்ளேருந்து வந்துச்சுங்க. மனசை நம்ம அடக்கிக்கிட்டு இருக்கோம் நாள் வரைக்கும், மனசை அறியணும், மனசை அறியறதுக்கு என்ன வழி நமக்கு தெரியலையே அப்படின்னு தேடி போகும்போது தான் திருமூலல் ஆரம்பித்து தாய்மானவர்லேருந்து நம்ம வள்ளுவர்லேருந்து வந்தாங்க. அந்த பக்கம் ரூமி வராரு, அப்படியே ஒருத்தர் வராங்க, குருடீஃப் வராரு, ஜித்து கிருஷ்ணமூர்த்தி, நவீன பிலாசபர்ஸ்லேருந்து எல்லாருமே வராங்க. அப்படி நூல் பிடிச்ச மாதிரி அவங்க வந்துருவாங்க. ஐயா அவங்க எல்லாம் ஒரு வருஷம் ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க கதவு பின்னாடி. நம்ம கதவை திறந்துட்டோம், எல்லா ஒரு இடத்துல வந்துடுவாங்க. அந்த கதவு வரைக்கும் நம்ம போகிறோமாங்கிறது தான். மிக்க நன்றி, மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. வாவ் தமிழால் என்னை அழைச்சி நீங்கள் நிறைய அனுபவங்கள் கேட்டீங்க. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களோட பேசுனது. நன்றி சார். ரொம்ப நன்றிங்க ஐயா.